இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் தமிழ் மாதமான ஆடி மாதம் 3வது மாதம் முடிந்து 4வது மாதமான ஆடி மாதமாவது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய ஆடி மாதத்துடைய சிறப்புகளையும் ஆடி மாதத்துடைய ராசி பலனையும் கன்னி ராசிக்கார நேர்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். 2025 ஆண்டின் ஆடி மாதத்துக்கான பலனை கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆடியில் எப்படி இருக்க போது, ஆடியுடைய சிறப்புகள் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி, ஆடி மாதத்துடைய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம் எத்தனாவது மாதமாக வரும், இந்த மாதத்தில் சூரியன் எந்த ராசியில் இருப்பாருங்கிற விவரத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆடிங்கிறது தமிழ் மாதத்தில் 4வதாக வரக்கூடிய மாதம். இந்த டைம் 2025 ஆண்டில் ஆடி என்னைக்கு பிறக்க போகுதுன்னா ஜூலையுடைய 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. ஆடி பிறக்கக்கூடிய அன்னைக்கு சூரியன் மிதுன ராசியிலிருந்து விலகி கடக ராசிக்கு வர போகிறாரு. கடகராசிக்கு வந்த உடனே ஆடி மாதமானது ஸ்டார்ட் ஆகிருது. ஆடி ஸ்டார்ட் ஆன 1ஆம் தேதியிலேருந்து ஆடி முடிகிற வரைக்குமே நிறைய முக்கியமான சிறப்பு தினங்கள் வரும். ஆடி மாதங்கிறது தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். பொதுவாகவே ஆடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அறிவியல் ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது. அறிவியல் ரீதியாக ஏன் ஆடி மாதம் முக்கியமான மாதங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் ஆடியுடைய சிறப்புகள் வைத்து தெரிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஆடி மாதத்துடைய சிறப்புகளை ஷேர் பண்ணுறேன். முதல்ல சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஆடி மாதம் கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகள் முன்னோர்கள் நடத்துகிறாங்க. ஆடிய கற்கடக மாதம் என்று அழைக்கப்படும். காரணம் சூரியன் கடக ராசியில் பயணம் செய்கிறதுனால. ஆக்சுவலி மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராயணம் தாட்சாணியம் என 2 பிரிவுகள் இருக்குது. இதில் தாட்சாணியம் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது. ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாணிய காலமாகவும் தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது. இது எப்படின்னா சூரியனுடைய பவன இயக்கம் வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது. இதில் தாட்சாணியம் துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சம சக்திகளானது வெளிப்படும். அதனால தான் வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், மாந்திரிக ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது. அதே போல் பிராணவாயு அதிகமாக கிடைப்பது ஆடியில் தான். ஜீவ ஆதார சக்தி அதிகம் இருக்கக்கூடிய மாதமும் ஆடிதான். அதனால தான் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்படுது. எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் அதிகமாக மேற்கொள்கிறாங்க. ஆக்சுவலி ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு ஆடியில் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா உத்தராயண காலத்தின் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாணிய காலத்தில் ஆடியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்குது. அதனால தான் ஆடியில் முன்னோர்கள் விதை விதைப்பதை ரொம்ப முக்கியமாக இருக்கணுங்கிறதுனால ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழியை உருவாக்கியிருக்காங்க. அதே போல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களான அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ள ஆடி மாதம் சிறந்ததாக பயன்படுது. வேப்பிலை அம்மனுக்கு சாத்தி வணங்குறது, கூழ் ஊற்றக்கூடிய விழா நடத்துறது, இதெல்லாம் ஆடி மாதத்தில் நடக்கிறதுக்கு காரணம் இருக்குது அறிவியல் ரீதியாகவும். இதற்கு காரணம் என்னென்னா ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது. ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக வீசும். அப்போ காற்றில் வரக்கூடிய நோய்களை தடுக்க வேப்பிலையானது நம்ம பயன்படுத்தும் போது அந்த கிருமிகள் அழியும். ஏன்னா சிறந்த கிருமி நாசினியாக வேப்பிலை இருக்குது. அதனால தான் ஆடியில் வேப்பிலை பயன்படுத்தப்படுது. அப்புறம் இந்த காற்று அதிகமாக வீசக்கூடிய காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் எடுத்துக்கணும். அதாவது கூழ் சாப்பிடுவது நல்லது. இது சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும். இதனால தான் கூழ் சாப்பிட்றது, வேப்பிலையை அதிகமாக பயன்படுத்துறது இதெல்லாம் ஆடியில் உருவாயிடுச்சு. அதே போல் துர்கை, காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது. இதே போல் 18ஆம் பெருக்கு எனப்படக்கூடிய ஆடி 18 விழா மிகவும் ஆடியில் உன்னதமானது. இந்த தினம் எந்த நட்சத்திர திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகளை யார் செய்தாலும் அனைத்து தரப்பினர்களுக்கும் வெற்றியாகும். அதே போல் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவாங்க.
சுமங்கலி பெண்கள் வழிபாடு நடத்தினால் உங்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலனை பொதுவாகவே தரும். இதே போல் ஆடியில் பூரம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும். தமிழகத்தில் காமாட்சி அம்மன் கோவிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும். இந்த மாதிரி அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஆடி மாதம் பல வகையில் சிறந்தது. இப்பேற்பட்ட ஆடி மாதத்துடைய ராசி பலனை தான் உங்களோட ராசிக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். வெளிநாட்டில் இருந்து அடிக்கக்கூடிய லக் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதத்தில் செம ஏற்றமாக இருக்க போகுது. என்ன மாதிரியான ஏற்றம் இருக்கும், எப்படி லக் அடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்குது. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவது வழக்கம். இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படும். அதன்படி ஆடி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதம் பிறக்க போகுது. ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாகும். ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள், உணவு தானமாக கொடுப்பது, அனைத்து கோவில்களுடைய திருவிழா கோலாகலமாக ஆடியில் கொண்டாடப்படும். சூரியனுடைய நகர்வு வைத்தே ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படுது. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் கூடிய மாதமே ஆடி மாதம். இதனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பானது. இந்த ஆடி மாதத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், மேன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆக போகிறாரு. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. இது அனைத்து விதத்துலேயும் நல்ல பலன்களை கொடுக்கும். தொட்டது துளங்கோ, உத்வேகத்தோடு செயல்பட்டு இறங்கிய காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. சிந்தனை மெயினாக மேம்படும். உத்தியோக தொழிலில் லாபம் நன்றாக உங்கள் ராசிக்கு இருக்கும். அப்புறம் ராசிநாதனோடு சூரியன் இணைகிறாரு. இது அற்புதமான அமைப்பு. சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. குடும்பம் இதனால் நல்ல மகிழ்ச்சியான சூழலில் இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். சுக்கிரன் குருவோடு இணைவது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். தொழில் நன்றாக உங்களுக்கு போகும். அப்புறம் நிலம், வீடு, வண்டி, வாகனம் உள்ளிட்ட அசையா சொத்துக்களில் சேர்க்கை இருக்கும். வீடு பூரண அமைப்பதில் உள்ளிட்ட மாற்றங்களை மேற்கொள்வீங்க. சொந்த வீடு கனவு நிச்சயம் உங்களுக்கு நனவாகும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. குழந்தைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா காணப்படும். அப்புறம் காதல் உறவில் இனிமையானது அதிகரிக்கும். பிரிந்த காதலர்கள் நீங்கள் கண்டிப்பாக இணைவீங்க. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கடவுளுடைய அனுக்கிரகம் நன்றாக இருக்குது. புதிய கடன் கிடைக்கும். ஆனாலும் கடன் நெருக்கடி அதிகரிக்காது. சுப செலவுகள் உண்டு. அப்பா வழி உறவால் ஆதாயம் உண்டு. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளால் தொழில் உங்களுக்கு விரிவடையும். அப்புறம் சனி பகவான் 6வது இடத்தில் பார்ப்பதால் பிடிவாத குணம் அதிகரிக்கும். மேலும் சோம்பலும் அதிக அளவு வெளிப்படும். எந்த காரியத்தையும் தள்ளி போடாமல் இருப்பது முக்கியம். மனதை குழப்பமடையாமல் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகள் செய்வதற்கு இது சரியான காலம் இல்லை. முயற்சி ஸ்தானத்தில் அதிபதி செவ்வாய் 12வது இடத்துல மறைந்திருக்கிறார். சகோதர உறவில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே அவசியம். அப்புறம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது. நம்ம தகுதிக்கேற்ப கடன் வாங்க வேண்டும். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு கூட்டாளிகள், கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆடியில் சொல்லப்பட்ட எச்சரிக்கை. ஆடியில் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் சென்று வழிபடுவது அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அந்த அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. இதுதாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட ஒரு பரிகாரம். ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஆடியில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆடியுடைய சிறப்புகளையும் ஆடியுடைய பலனையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி ஆடி ஸ்பெஷலாக நிறைய தாள்கள் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.